கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விலை மதிப்பு. ஆதியாகமம் 37 அதிகாரம் 28 முன்பகுதி. அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவரிடத்தில் ஒரு ஏழை மனிதன் வந்து, ஐயா, நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், என்னுடைய மதிப்பு என்ன சொல்லுங்கள் என்றான். அவர் ஒரு நீல நிறமான கண்ணாடி துண்டை அவனுடைய கையிலே கொடுத்து, இதன் விலையும் மதிப்பும் என்ன என்று பல வியாபாரியிடமும் விசாரித்து வா, ஆனால் அதை விற்று விடாதே என்று கூறி அனுப்பினாராம். அவன் சந்தைக்கு சென்று ஒரு தக்காளி வியாபாரியிடம் அதை குறித்து கேட்டபோது, தக்காளி வியாபாரி, இதற்கு பதிலாக 2 கிலோ தக்காளி தருகிறேன் என்றாராம். நிலங்களை வாங்கி விற்கிற ஒரு வியாபாரியிடம் சென்ற பொழுது 200 ரூபாய் கொடுக்கிறேன், இது என் மேஜையின் பேப்பர்கள் பறந்து விடாதபடி வைக்க உதவியாயிருக்கும் என்றானாம். ஒரு நகை கடையிலே விசாரித்த போது, இது ஒரு விலையேற பெற்ற கல்லாக இருக்கிறது, ஆகவே 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று கூறினாராம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய மதிப்பை பலரும் குறைத்து மதிப்பிடலாம். நம்மை தூக்கி எறிந்து ஒன்றுக்கும் உதவாதவன் என்று பேசலாம். ஆனால் கடவுளோ நம்மை விலை மதிக்க முடியாதவர்கள் என்பதை அறிந்து நமக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு வந்தார். நம்மை விலையேற பெற்றவர்களாக தமது விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். நமக்கு துணையாக 1000-10,000 தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது என்று லோக்கா 12 அதிகாரம் 23 கூறுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் விலை மதிப்புள்ள விசேஷித்தவர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.